இந்த தக்காளியை நீங்கள் அரைச்சி சாப்பிட்றதுனால அந்த லைகோபின் சொன்ன இல்லையா, அரைச்சி சாப்பிட்ற தோலில் தானே சத்தே இருக்குது. அது அரைச்சி சாப்பிட்றதுனாலையோ அரைச்சி குழம்புல போகிறதுனால எந்த விதமான கல்லும் வராது. அந்த சோடியமான லாரிக் ஆசிட் வேறு எதிரடா இருக்குது அப்படின்னு சொன்னால் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கும். அப்போ தாய்ப்பாலுக்கு நம்ம இரும்ப போய் தாய்ப்பால் குடிக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிறப்ப இந்த சோடியமான லாரிக் ஆசிட்னா இதயம் சார்ந்த நோய்கள் வரவே வராது. வெள்ளை முள்ளங்கியை நீங்கள் நல்லா கழுவிட்டு லேசாக சீவிட்டு அதை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முதல்ல லங்ஸு கிளியர் ஆகும். கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் உடல் எடை வந்து குறையும். நமக்கு வந்து 50 கிராம் தேவைப்படுகிற கார்போஹைட்ரேட்டை நீங்கள் 2200 கிராம் டெய்லி எடுத்துக்கிறீங்க. ஒன்று எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், ரெண்டாவது வந்து கைகொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும், மூணாவது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அங்கே மசில்ஸில் வச்சுருக்கணும். அப்போ அவங்க தான் ஆரோக்கியமானவர்கள். இதை பண்ணலைன்னு சொன்னால் அவங்க சக்கரை நோயாளி. யோகம் பைலாகர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவுடைய வணக்கம். இன்றைக்கி நான் நெய்வேலியில் தாங்க இருக்கேன். நெய்வேலியில் வந்து நெய்வேலின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், நான் டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரை தான் பார்க்க வந்திருக்கேன். அவர் வந்து அக்குபஞ்சர்லேயும் சரி வர்மக்கலையிலையும் சரி ரொம்ப ஒரு சிறப்பு மருத்துவர்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த வர்மக்கலை அக்குபஞ்சர் மட்டும் இல்லாமல் அவர் வேறு எதை அந்த இயற்கை மூலிகைகளை வச்சு அவர் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இந்த அக்குபஞ்சர் வர்மக்கலை மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ அதாவது இப்போ வர்மக்கலை என்று சொன்னாலே வர்மக்கலை ப்ளஸ் மூலிகை பிரயோகம், மூலிகை மருந்துகள் கொடுக்குறது தான் வர்மக்கலையோட தொடர்புடையது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மூலிகை மருந்துகளை வந்து கொடுக்குறது கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா மூலிகையில் கொஞ்சம் தவறான டோஸ், தவறாக நிறையா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து நிறையா உங்களுக்கு பிரச்சனை வரும் என்பதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாக்க, நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்கிற காய்கறிகள், அந்த காய்கறிகளை வச்சே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ காய்கறிகளை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த நம்ம வீட்டில் ஈஸியாக இருக்கிறது ஈஸியாக மக்கள் பயன்படுத்துவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்ன நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னால், நம்ம கேரட் இருக்கு இல்லையா, அந்த கேரட்டை ஜூஸ் பண்ணிக்கணும். ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மோர், சாதாரண மோர் இருக்கு இல்லையா, மோர் நம்ம வீட்டில் இருக்க மோர், அதை கலந்து அவங்க டெய்லி காலை மாலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரப்போ அந்த கேன்சர் செல்கள் குறையும். இது எவ்வளோ பெரிய விஷயம்! வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இப்போது இது அது இல்லாமல் இது வந்துட்டு கெட்ட உடம்புல இருக்க கெட்ட கழிவுகளை நீக்கும். முதல்ல நாள் பார்த்தீங்கன்னா கெட்ட கழிவுகளை நீக்கிறோம். அடுத்து வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, அந்த கெட்ட கொழுப்பை நம்ம வெளியேற்றக்கூடிய திறன் வந்து இருக்குது. அது பீட்டா கரோட்டீன் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதிப்பொருள் வந்து அதில் கேட்டில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ இது ஈஸியாக அவைலபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா, இந்த கீமோகுளோபின் குறைவாக வருகிறவர்கள், அப்போ இந்த பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதவிடாய் சுழற்சி இருப்பதனால அவங்களுக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் இருக்கும். அவங்களுக்கு கீமோகுளோபின் அளவு வந்து குறைவாக இருக்கும். அந்த கீமோகுளோபின் குறைவாக இருப்பதற்கு நீங்கள் 48 நாட்கள் நம்ம பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட்டை ஜூஸ் பண்ணியோ அல்லது பொரியல் பண்ணியோ அதை அவங்க எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கீமோகுளோபின் ரைஸ் ஆகிடும் இயற்கையாக. இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணோம், ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வருது, 1/4 கிலோ பீட்ரூட் வாங்கிட்டு வருது, அதை பொரியல் பண்ணுறது. வீட்டில் 6 பேர், அப்போ 1/4 கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா 6 பேர் போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 கிராம் தான் வரும். பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போது நிறைய ஒரு கிலோ வந்து பண்ணுங்கள். 1 கிலோ பண்ணிட்டு அந்த யாருக்கு கீமோகுளோபின் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவு அவங்க டெய்லி எடுத்துக்கணும். அல்லது ஜூஸ் பண்ணி போட்டாலும் கொஞ்சம் தோற்பு இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டர் அவங்க வந்து லைட்டாக பொரியல் பண்ணி ரொம்ப வேக வைக்காமல் நல்ல நெய்யில் நல்லா பொரியல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய கீமோகுளோபின்கள் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது மாதிரியான இயற்கையாக இருக்கிற நம்ம கிச்சனில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ, கிச்சனில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வச்சு நம்ம பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களே நிறையா இருக்குது. ஓகேயா? சார் இப்போ வந்து இந்த காய்கறியில் வச்சே வந்து நோயை குணப்படுத்த முடியுமா?
அதுதான் சொல்கிறேன். இப்போ காய்கறிகளை வச்சு நோயை குணப்படுத்த முடியும். இப்போ நம்ம கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயை பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் வந்து அலர்ஜிக்கு அது இருக்குது இதுக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த கத்திரிக்காய் மாதிரியான ஒரு சிறப்பான உணவு எதுவுமே கிடையாது. அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம கிட்னியை வந்து ஸ்ட்ராங் பண்ணும், நம்ம சிறுநீரகத்தை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. ஓகேயா, அதை வந்து நீங்கள் வந்து அந்த இதை சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து வந்து வெள்ளை முள்ளங்கி இருக்கு தெரியுமா, வெள்ளை முள்ளங்கி. ஆமாம், முள்ளங்கி. வெள்ளை முள்ளங்கியை நீங்கள் நல்லா கழுவிட்டு லேசாக சீவிட்டு அதை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு முதல்ல லங்ஸு கிளியர் ஆகும், ஜலதோஷம் கிளியர் ஆகிடும். ஜலதோஷம் லங்ஸில் எவ்வளோ பிரச்சனை, ஈவன் COVID-19 இருக்கு இல்லையா, அது மாதிரி அதை சாப்பிட்லாம். அப்போ வந்து அந்த வெள்ளை முள்ளங்கி வந்து லங்ஸை சரி பண்ணுது, லங்ஸில் உள்ள கழிவுகளை நீக்குகிறது. அது இல்லாமல் கிட்னியில் கல் இருந்தால் வெளில வந்துடும், கிட்னியில் கல் இருந்தால் வெளில வந்துடும். அதே மாதிரி கால்பனில் கல் இருந்தாலும் இந்த வெளில வரைக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த வெள்ளை முள்ளங்கிக்கு இருக்குது. அந்த வெள்ளை முள்ளங்கி சார் வந்து அந்தளவுக்கு நிறைய எஃபெக்டிவானது. அது எப்படி சார் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நமக்கு டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும்? சுகர் ஏதாவது மிக்ஸ் பண்ணோம்? சுகர், நாட்டு சக்கரை சுகர்லாம் எதுவுமே, நாட்டு சுகர் எதுவும் போடக்கூடாது. நீங்கள் வந்து நோய் சரியாக போகணும் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கும், நம்ம தான் குடிக்க போகிறோம்னு சொல்லி மைண்டு தானே. ஓகே, அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மைண்ட் ஏற்றுக்கிறோம். நீங்கள் நினைக்கையிலே இது தோற்குமே எப்படி சாப்பிட போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் துருப்பாக இருந்தாலும் வந்து நீங்கள் மருந்து பயன் நினச்சிட்டு இதை சாப்பிட்றப்போ வந்து கல் எல்லாம் வெளில வந்துடும். ஓகே சார், நல்ல விஷயம். சார், உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து என்ன காய் சேர்த்திக்கலாம்? இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் காய்கறிகள் என்பதை விட கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும்னு சொன்னால் உடல் எடை வந்து குறையும். ஸோ இது என்னடா வித்தியாசமாக சொல்ல நீங்கள் நினைப்பீங்க. கொழுப்பு சாப்பிட்டா வந்து எடை கூடும், ஆனால் குறைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் நினைப்பீங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நிறைய அரிசி சாப்பிட்றோம், அரிசி சாதம், கார்போஹைட்ரேட். நம்ம கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவை என்று சொன்னால் ஒரு நாளைக்கே 50 கிராம் தான் தேவை. அந்த 50 கிராம் கூட மற்ற காய்கறி வெஜிடபிள்லேருந்து எடுத்துக்க சொல்கிறான், அரிசியிலேருந்து எடுத்துக்கக்கூடாதுங்கிறான். ஓகேயா, அப்போ நீங்கள் 50 கிராமுக்கு வந்து 50 கிராம் தேவைப்படுகிற கார்போஹைட்ரேட்டை நீங்கள் 2200 கிராம் டெய்லி எடுத்துக்கிறீங்க. அப்போ 2200 கிராம் எடுத்துக்கிறீங்கள அந்த 2150 கிராம் என்ன பண்ணுவோம் நம்ம உடம்பு? அது 3 ஆப்ஷன் இருக்குது நம்ம உடம்புக்கு. ஒன்று வந்து நீங்கள் வந்து கடின உழைப்பு, ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணணும், மம்படி பிடிச்சி வெட்டணும், ஓடணும், ஆடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேயா, இப்போ விவசாயிகள்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய சாதம் சாப்பிடுவாங்க, 10 இட்லி சாப்பிட்றாங்க, நோ ப்ராப்ளம். 5 இட்லி சாப்பிட்றாங்க, நோ ப்ராப்ளம். அது வந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி நம்முடைய லிவரில் வச்சுக்கிறோம். கிளைக்கோஜன் அது வந்து இட் இஸ் கால்டு சர்க்கரை கட்டின்னு சொல்லுவாங்க. அது செறிவூட்டப்பட்ட சர்க்கரை கட்டி இருக்கும். ஸோ இந்த குளுக்கோகான் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அது இந்த லிவர்லேயும் இடம் இருக்கணும்ல, அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன சொன்னால் அந்த சர்க்கரையை, குளுக்கோஸை, கார்போஹைட்ரேட்டை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி, கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல வச்சிரும். ஓகேயா, இப்போ இதுதான் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ் 3 ஒழுங்காக நடந்துச்சுன்னா அவங்க ஆரோக்கியம் இருக்கணும்னு அர்த்தம். ஒன்று எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும், ரெண்டாவது வந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணணும், மூணாவது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அங்கே மசில்ஸில் வச்சுருக்கணும். அப்போ அவங்க தான் ஆரோக்கியமானவர்கள். இதை பண்ணலைன்னு சொன்னால் அவங்க சர்க்கரை நோயாளி. எப்படி? அப்போ நீங்கள் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணலன்னு சொன்னாக்க என்னாகும்? தேவையற்ற அதிகமான அந்த கார்போஹைட்ரேட்டை ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்ததுக்கு பிறகு ரத்தத்தில் அதிகமாக கலக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட் உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு வலசமான நோயாளி ஆக்கிடுவாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிக்கூல் இருக்கு இல்லையா, மூலக்கூறுகள், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்குல்ல, மாலிக்கூல் சொல்லுவாங்க. அந்த மாலிக்கூலை வந்து நம்முடைய செல்கள் அப்சர்வ் பண்ண சொன்னால் ஒரு மாலிக்கூல், ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை. அப்போ இங்கிலீஷ் பேங்க்ரியாஸில் வந்து போதுமான அளவு சுரக்கிறப்ப தான் என்னாகும்? போதுமான சுரக்கிறப்ப தான் என்னாகும்? இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு உள்ளே போகும். அப்போ நீங்கள் சுரக்கலை, இன்சுலின் சரியாக சுரக்கலை அப்படின்னு என்னாகும்? நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும்.
புரியுது உங்களுக்கு? குளுக்கோஸை சாப்பிட்றத கம்மி பண்ணியிருக்கோம், கம்மி பண்ணிக்கணும். அப்போ எவ்வளவு திறக்குதோ, இப்போ சக்கரை நோயாளி வருவதற்கு காரணம் வந்து டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் சொல்கிறோம். இந்த டைப் 1 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இயற்கையிலேயே அந்த நம்ம பேங்க்ரியாஸ் வந்து போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் இருத்தல், அல்லது வந்து போதுமான அளவு சுரக்காமல் இருத்தல், அல்லது சுரக்காமல் இருத்தல், அது டைப் 1 சொல்கிறோம். இப்போ டைப் 2 டயபெட்டிக்னு சொன்னால் நீங்கள் வந்து சுரக்கும், ஆனால் அது நம்ம சிஸ்டத்தில், நம்ம மெட்டபாலிசத்தில் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படின்னா, நம்ம உடம்புக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ் சொன்னால், இதை வந்து நீ ஒரு தேவையற்ற கெட்ட குளுக்கோஸை, கெட்ட மூலக்கூறு உள்ள குளுக்கோஸை நீங்கள் போட்டிங்கன்னா உடம்பு அக்செப்ட் பண்ணாது, நிராகரிச்சிடும். அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் எதில் சேரும்? ரத்தத்தில் சேரும், இல்லை யூரினில் சேரும். அப்போ இதை தான் என்ன பண்ணுறோம்? சக்கரை நோய் என்று சொல்கிறோம். அப்போ பேசிக்காக எங்கே பிரச்சனை? நீ கார்போஹைட்ரேட் எடுத்துறதுனால பிரச்சனை. அப்போ கார்போஹைட்ரேட் நீங்கள் நல்ல கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், அல்லது வந்து குறைவாக எடுத்துக்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் பெரும்பாலும் இந்த கிச்சனில் உள்ள பொருட்களை மட்டும் அவங்களை பரிந்துரை செய்து அந்த நோயை குணப்படுத்துவதற்கான உத்திகளை தான் நான் வந்து கையாளுறேன். மூலிகை வந்து நான் பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ஏன்னா மூலிகை வந்து தவிர அவங்க ஏதாச்சும் புக்கை படிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய பக்க விளைவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல பாரம்பரியமாக பயன்படுத்திய மூலிகை வைத்தியர், அல்லது முறையாக படித்த சித்த வைத்தியர், அல்லது ஆயுர்வேத டாக்டர், இவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்டு அதை பண்ணணும். மொழியை நீங்கள் பாட்டு புக்கை படித்து அதை படித்து பண்ணிங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும். ஸோ அது மாதிரி இருக்கிறது. சூப்பர் சார். இப்போது கார்போஹைட்ரேட் வந்து சாப்பாடு அரிசி எடுத்துக்கிறதுனால கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குன்றீங்க. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக வந்து நல்ல கார்போஹைட்ரேட் எந்த மாதிரி உணவில் இருக்குது சார்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல கார்போஹைட்ரேட் இருக்குன்னு அது விளக்கமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்குகிற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி எப்படி இருக்கணும்? ரொம்ப சின்னமாக இருக்கணும், பொழுன்னு இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், சாப்பாடு பூ மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்தா தான் உங்களுடைய விருந்தாளி என்ன நினைப்பாங்க? நல்ல அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமாம். நீங்கள் மோட்டா பெருசாக கொஞ்சம் சிவப்பு கலராக கொடுத்தீங்கன்னா, என்னடா அது மொட்டையாக போட்டிருக்கோம், ஒரு மூட்டை பெருசாக சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட மாதிரி சத்து அப்படி இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காலத்தில் கைக்குத்தல் அரிசி பயன்படுத்துகிறாங்க. கைக்குத்தல் அரிசி போடுறாங்க. மில்லு இருக்குல்ல, மில்லு, ரைஸ் மில்லு, அதில் கொண்டு நெல்லை அவிச்சு அரைச்சி கொண்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி அரைக்கல பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியினுடைய மேலே அந்த கவர் இருக்கு இல்லையா, அதில் கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, கோபால்ட் இருக்குது, செலினியம் இருக்குது. இவ்வளவு இது எண்ணற்ற உயிர் சத்துக்கள் இருக்கிறது. அந்த எண்ணற்ற சத்துக்கள், அந்த சத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லது. அந்த சத்துக்கள் வந்து மிக குறைவாகத்தான் இருக்கும். மிக குறைவாக இருந்தால் கூட அது வந்து இந்த ரெகுலேட்டரி சிஸ்டம், அதாவது சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுது. அதாவது குறைந்தளவே தேவைப்படும், ஆனால் மிக முக்கியமானது. அந்த குறைந்தளவு தேவைப்படுறது வந்து இதுக்கு ரெகுலேட்டரி மெட்டபாலிசம், ரெகுலேட்டரி சிஸ்டம். இதை சிம்பிளாக நான் சொல்ல போகணும்னு சொன்னால், ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க. அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 20 கார் நிற்கி, இங்கிட்டு ஒரு 50 கார் நிற்கி, இங்கிட்டு பார்த்து நிறையா நிற்கி. அப்போ இருக்கையில் இது ரெகுலேட் பண்ணது யார்? ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரெகுலேட் பண்ணுறாரு. அதுபோல் மிக குறைந்தளவே இருக்கிற கால்சியம், மிக குறைந்தவே இருக்கிற கோபால்ட்டு, மெக்னீசியம், மேங்கனீஸ், இதெல்லாம் என்ன பண்ணும்? ரெகுலேட் பண்ணும். இப்போ இந்த செலினியம் குறைவாக இருந்தால், செலினியம் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்கரை நோய் வரும். அப்போ செலினியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், பச்சையம் இருக்குல்ல, இப்போ இருக்கிறது அல்லவா? பச்சை விட சொன்னால் நம்ம பாத்ரூம்ல எல்லாம் பச்சையாக இருக்குல்ல, ஆமாம், பாசை அதில் இருக்குதுங்கிறான். இப்போ அதை வந்து இப்போ பண்ண முடியாது அது. அல்லது வந்து இறைச்சிகளில் கொஞ்சம் செலினியம் இருக்குது. அப்போ அதை சாப்பிடல அப்படின்னு சொன்னால், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இது மாதிரியான கீரைகளை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த செலினியம், மெக்னீசியம், மேங்கனீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறமே, பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதே. அப்போ என்ன பண்ணுறது? ஓகேயா? அப்போ இது மாதிரியான காய்கறி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து நல்ல வந்து நோய் வந்து வரும். அப்போ கார்போஹைட்ரேட்டை வந்து நல்ல கார்போஹைட்ரேட்னு சொன்னால், நான் என்ன பரிந்துரை செய்யணும்னா, அரிசி சாப்பிட்றியா? ஒரு கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, அப்போ இயற்கையாக விளையப்பட்டு இயற்கையாக தீட்டப்பட்ட அரிசிகள் இருந்துச்சுன்னா வாங்கி பண்ணுங்கள். இயற்கை எங்கே வச்சுருப்பாங்க, அதில் வந்து பண்ணால் தான் பண்ணுவேன். அதெல்லாம் சாப்பிடாமே இருங்க, பெட்டராக தான். சார் இப்போது அரிசி சாப்பிட வேணான்றீங்க, அதுக்கு பதிலாக வேறு என்ன சார் எடுத்துக்கிறது நம்ம?
ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குன்னு போனாவே பெரும்பாலும் சாப்பாடு சாப்பிட்டா தான் வயிறு நம்ம மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான். நம்ம சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு பழைய போயிட்டோம். அப்போ நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்க? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம்? உயிர் வாழ்றதுக்கு. உயிர் வாழ்வதற்கு. உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றோம். உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பசி. இந்த பசி நம்மளை ஆண்டவன் சிஸ்டம் படைக்கலைன்னா நம்ம ஓட மாட்டோம். பசிக்கெல்லாம் சும்மா கம்முன்னு கொஞ்சம் தான் பசிக்க மாட்டேங்குதே, எதுக்கு உழைக்கணும்? ஓகே, எதுக்கு உழைக்கணும்? அப்போ பசிக்காக சாப்பிட்றோம். அது ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், உணவில்லாத மக்கள் பசிக்காக சாப்பிட்றாங்க. நீங்கள் ருசிக்காக சாப்பிட்றீங்க. நீங்கள் ருசி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஐட்டம் அதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றீங்க. நீங்கள் ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது என்ன? எனர்ஜி. நம்ம சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பசி, அடுத்து வந்து ருசி, இன்னொன்று எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சக்தி. நான் சாப்பிடாட்டி சக்தி உழைக்க முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மம்படி பிடிச்சி வெட்டுறவங்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு எனர்ஜி தேவையை நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய திங்க் பண்ணுறீங்க, எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி ஷூட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா? அது கூட அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ இது மாதிரி எனர்ஜி தேவை. இதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து காலையில் 4 இட்லி சாப்பிடுவீங்களா? 4 முட்டை சாப்பிடுங்க. இட்லி பதிலாக 4 முட்டை, அது 25 ரூபா. 4 இட்லி எவ்வளவு? வீட்டில் சாப்பிட்டா நோ ப்ராப்ளம். வெளில சாப்பிட்டா 5 ரூபா சொல்கிறான்னு வச்சுருவோம். 5 ரூபா 10 ரூபாயோ, ஓகே 10 ரூபா வச்சுருவோமே. 5 முட்டை 5 இட்லி வந்து 50 ரூபாயா? நான் என்ன சொல்கிறேன், 5 முட்டை சாப்பிடுங்க, பாயில்டு எக் சாப்பிடுங்க. அதை சாப்பிட அது 4 ரூபா 50 பைசா தான் ஐ திங்கோ. 25 ரூபா 25 ரூபாயில் முடிஞ்சு போச்சுல. அப்போ எனர்ஜி. அப்போ இதில் வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் சார் முட்டையை வந்து சாப்பிட்டா கொழுப்பில் சார்பாங்க. நான் வந்து அந்த உள்ளே இருக்குல்ல உட்கரு அந்த உட்கரு வந்து சாப்பிடக்கூடாது, தூக்கி வச்சுருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த வெள்ளையை தூக்கி வச்சிரு, உட்கருவை சாப்பிடு. அந்த உட்கருல தான் சத்துக்கள் இருக்கிறது. வெள்ளை வேஸ்ட், அது குப்பையில் போட்டுடலாம். அதை மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, மஞ்சக்கரில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது. நான் சொல்கிற இந்த கோபால்ட், மெக்னீசியம், செலினியம் போன்ற மைக்ரோ மில்லிகிராம் அளவு தேவைப்படுகின்ற அந்த சத்துக்கள் அங்கே இருக்கிறது. அதைத்தான் சாப்பிடணும். நீங்கள் சக்கையை சாப்பிட்டா என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் அதுக்கு சோறு திங்கிறதுக்கு அந்த வெள்ளைக்கரு திங்கிறது ஒன்று தான். ஓகேயா? அதனால நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரி அதை சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் நான்வெஜ் பிரியர் என்று சொன்னால் மட்டன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த உடம்பு தடுமாறும். என்னடா அது இவ்வளோ நாள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு இருந்தவன் இப்போ திடுதுப்புன்னு அதை நிறுத்திட்டு வந்து ஃபேட்டு சாப்பிட்றாரு அப்படின்னு உடம்பு இப்படி தடுமாறும் ஒரு வாரம். அப்போ வந்து பழக்கப்படுத்திக்கிறோம். இனிமேல் பாஷா முட்டை தான் சாப்பிடுவார், மட்டன் தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி உங்கள் சிஸ்டம் என்ன பண்ணும், உங்களே கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அது அடாப்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ருசி கிடைக்குது, பசி சரியாக போகுது, ருசி கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி பல மடங்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகேயா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து பெரும்பாலும் ஜாயின்ட் பெயின் வருது இல்லையா, ஜாயின்ட் பெயின் வருது, கழுத்து வலி, இடுப்பு வலி, அந்த வலிலாம் வருது இல்லையா, அதுக்கு என்ன தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா? லேக் ஆஃப் ஃபேட். கொழுப்பு குறைவாக இருப்பது, அந்த உராய்வுத்தன்மை குறைந்து போகிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஜாயின்ட் பெயினே வருது. அடுத்து ஹார்மோன் செக்ரிகேஷன். நம்ம உடம்புல எண்ணற்ற ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தியாக வேண்டும் என்று சொன்னால், சுரக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கொழுப்பு மிக 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 முக்கியம். அதனால நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, அது கொழுப்புனா எது நல்ல கொழுப்பு என்று பார்க்க வேண்டும். இப்போ நல்ல கொழுப்பு என்ன சொன்னீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா மட்டன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், அந்த கொழுப்பு இருக்குல்லையே அதை சாப்பிடணும். ஓகேயா? இப்போ நான்வெஜ் சாப்பிடலாம், பால் தான் சாப்பிடலாம், பால் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், நெய், வெண்ணெய் இது மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச மார்னிங் டிஃபன் தெரியுமா? ஃபுல்லட் ப்ரூஃப் காஃபி. ஃபுல்லட் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால், பால் இருக்குல்ல, பாலை நல்லா காய்ச்சிடுங்க, அதில் காப்பி தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறங்க, ஜீனி எவ்வளோன்னு போட்டுருங்க, அந்த சோத்தை விட ஒன்றும் ஜீனி கெடுதல் கிடையாது, போட்டுட்டு அதை குடிங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு 100 ml அதாவது 150 ml சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1 மணி வரைக்கும் பசிக்காது. அது ஒன்றே போதும். அது எனர்ஜி கொடுக்குது. அது எனர்ஜி பசியை அடங்கிடுது, எனர்ஜி கொடுக்குது. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ இது மாதிரியான நீங்கள் அது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஆயில் பயன்படுத்துகிறீங்க இல்லையா உங்கள் உணவில், அந்த ஆயில் பயன்படுத்துகிறது தான் மிக மிக முக்கியம். நீங்கள் எண்ணெயை மாற்றுறீங்கன்னு சொன்னால், எண்ணெயை நாட் மீன்ஸ் எண்ணெய் ஆயிலை அதில் மாற்றுறீங்கன்னு சொன்னால், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆட்டின தரம்னு செக்கில். ஓகேயா? இதில் இதை நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா கொழுப்பு கிடக்கும், நல்லா திரகாத்தமாக இருக்கும், நோய் அறவே போயிடும். இது இந்த பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தேங்காய் சாப்பிட்றன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை தடுத்துடுறாங்க. அந்த தேங்காயில் சோடியம் மானோலாரிக் ஆசிட் இருக்குது. அந்த சோடியம் மானோலாரிக் ஆசிட் வேறு எதிரடா இருக்குது அப்படின்னு சொன்னால் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. அப்போ தாய்ப்பாலுக்கு நம்ம இரும்ப போய் தாய்ப்பால் குடிக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் தேங்காய் எடுத்துக்கிறப்ப இந்த சோடியம் மானோலாரிக் ஆசிட்னா இதயம் சார்ந்த நோய்கள் வரவே வராது, கேன்சர் வரவே வராது. அப்போ ஒரு நாளைக்கு நல்லா முத்தின தேங்காய் அரை மூடி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்க, ஒரு தேங்காய் எடுத்துருங்க. அதாவது அதாவது இன்னும் அப்படி முன்னோர்கள் நம்ம பாருங்கள், இன்னும் புத்திசாலிங்க. நீ தேங்காய் சாப்பிட்ற நல்லா போகணும்னு சொன்னால் வந்துட்டான், தேங்காய் படை அவன் சாமிக்கு வை, அப்போ கட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆகுது சாப்பிடு அப்படின்னு சொல்லி, இப்போ தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது சொல்லி. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிடு, இட்லி சாப்பிடாத. தக்காளி சட்னி சாப்பிடு, அது சாப்பிடாது. இப்போ இந்த தக்காளி என்றால் ஞாபகம் வருகிறது. இப்போ தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியில் லைகோபீன் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதிப்பொருள் இருக்குது. அது ஹார்ட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்கின் பளபளப்புன்னு ஆயிடும். அப்போ நீங்கள் தக்காளி என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி சின்ன பட்டி சாம்பாரில் போட்டீங்க, ரசத்தில் போட்டீங்க, சாப்பிட எடுத்து வச்சுருங்க. அப்போ அந்த ஸ்கின்னில் தானே லைகோபீன் இருக்குது. அப்போ என்ன பண்ண, அந்த தக்காளி சட்னி வைங்க, குழம்புல தக்காளியை அரைச்சி போடுங்க, அப்படி போட்டு பாருங்கள். அப்போ சுவையும் கூடும், நம்முடைய உடம்புக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். அந்த லைகோபீன் போய்ட்டு நம்ம இதயத்தை பாதுகாக்கும். இது மாதிரி நல்ல வேலைகள்லாம் பண்ணுது. சார், இப்போது பேசிட்டு இருக்கும்போது தக்காளியை நல்லா அரைச்சி குழம்புல சேர்த்திக்கிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அதிகமாக தக்காளி பயன்படுத்தினா ஸ்டோன் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா சார்? இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. முதல்ல என்ன சொல்லிட்டீங்கன்னா, தக்காளியை நீங்கள் குழம்புல போட்டு எடுத்து போட்டால் தான் கல் வரும். இந்த தக்காளியை நீங்கள் அரைச்சி சாப்பிட்றதுனால அந்த லைகோபீன் சொன்ன இல்லையா, அரைச்சி சாப்பிட்றது தோலில் தானே சத்தே இருக்குது. அதை அரைச்சி சாப்பிட்றதுனாலையோ அரைச்சி குழம்புல போகிறதுனால எந்த விதமான கல்லும் வராது. ஓகேயா? அது தவறான தகவல். நீங்கள் தக்காளியை ஒரே தக்காளி ஒரு தக்காளி குழம்புல போடுறாங்க, ஒரு தக்காளி தான் குழம்புல போடுறாங்க, 2 தக்காளி போடுவாங்க கொஞ்சம் வசதினா. ஓகே, அதுவும் கிலோ நிறையா வச்சுன்னா தக்காளியை போடுறதில்லை. அப்போ அந்த ஒரு தக்காளியை உங்களுக்கு கல்லை உருவாக்கிடுச்சு கிடையாது, தவறான தகவல். இன்னொன்று கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ இங்கே கசடு இருக்கிறது, நிறைய தூசி கிடக்கு. அதை யார் பண்ணணும், க்ளீன் பண்ணணும்? நம்ம பண்ணணும். ஓகேயா? நம்ம பண்ணாட்டி யாருடைய குற்றம்? என்னுடைய குற்றம். இப்போ கல் வந்துச்சுன்னா அதை கல்லை வெளியேற்றுறது யார்? கிட்னி தான் வெளியேற்றணும், அந்த லிவர் தான் வெளியேற்றணும். அப்போ இந்த கிட்னியை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, தண்ணி குடிக்கிறதில்ல, பச்சை தண்ணி குடிக்கிறதில்ல, தண்ணி போதுமான அளவு குடிக்கிறதில்ல. இதுக்காக நீங்கள் காலையில் 4 லிட்டர் 5 லிட்டர் கொடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது. தண்ணிக்கு தேவையான அளவு போதுமான அளவு தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்காமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏசிலேயே இருக்கிறாங்க. அப்போ ஏசியில் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வேர்வை வராது, அப்போ தண்ணி தாகம் எடுக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தண்ணி குடிக்க மாட்டோம், அப்போ கல் சேரும். இது மாதிரி பிரச்சனை தான் கல் சேருமே ஒழிய தக்காளி சாப்பிட்றதுனால வராது. முதல்ல தக்காளி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா வரவே வாய்ப்பே கிடையாது. ஓகே சார், இப்போ பச்சையாக விளையாட்டுத்தனமாக பச்சையாக எடுத்து ஒரு தக்காளி சாப்பிட்றேன், பச்சையாக சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பச்சை ஃபுல்லாக கழுவிட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நிறையா நம்ம செய்திகள் தானே, நிறைய அதை கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் அடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். என்ன ஆராய்ச்சி பண்ண, ஒரு தக்காளியை 90 நாள் வச்சுருந்தேன், கெட மாட்டேங்குது, கிடவே இல்லை. அந்த தக்காளியை திருப்பி 90 நாள் கட் பண்ணி பார்த்தா உள்ளே அழுகிருக்கு, வெளியில் இது பண்ணல. அப்போ அந்த அளவுக்கு அதில் எல்லாரும் சொல்ல முடியாது, சிலவங்க இது மாதிரி தக்காளியில் பெஸ்டிசைடு அடித்து பூச்சி இது மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் அடித்து அனுப்புகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொன்னால், முதல்ல நீங்கள் காய்கறி சமைப்பதற்கு முன்பாக நீங்கள் அதை நம்ம உப்பு நல்ல உப்பாக இருக்கணும். உப்பு கலப்படம் இல்லை. உப்பு என்னென்னா ப்ளீச் பண்ணாத உப்பு, சாதாரண கல் உப்பு இருக்கு இல்லையா, அல்லது இந்து உப்பு வாங்கிடுங்க. அதை வச்சு நீங்கள் அதில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டு அந்த காய்கறிகளை அதில் போடுறப்ப வெளியில் இருக்கிற பூச்சி மருந்துகள், அந்த இது எல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்களே, ஸ்ப்ரே பண்ணுறாங்களே, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் குக் பண்ணுறது நல்லது. உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கிறதுக்கு எந்த மாதிரியான காய் எடுத்துக்கலாம்? அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடிக்கே ஒரு தகவல். நஞ்சுக்கு
நங்கை, நரம்புக்கு முருங்கை, மகிழ்வு கொடுக்கும் எள்ளு, மாரடைப்பு போக்கும் கொள்ளு, நீரிழிவு நீக்கும் ஆவாரம்பூ, உடலை சுருக்கும் கருணை, உடலை பெருக்கும் உருளை, இரத்த கொதிப்பை தடுக்கும் முருங்கை, இரத்த சொகை நீக்கும் கரிசாலை. அப்போ நஞ்சுக்கு நங்கைனா அந்த சிறிய நங்கை பெரிய நங்கை இருக்கு இல்லையா, அது நஞ்சையை நீக்குங்கிறான். ஓகேயா, அது நஞ்சுக்கு நங்கை, அது எந்த அளவுக்கு சாப்பிடணும் முக்கியமானது. நரம்புக்கு முருங்கை, இங்கே முருங்கையை எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் ஒரு பண்ணும். அதை தவறாக நீங்கள் வந்து முந்தனை முடிச்சு படத்தில் மாதிரி நினச்சிக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண சொன்னால் அந்த முருங்கையை சாப்பிட்றப்ப நம்முடைய நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும். நரம்பு மண்டலம் என்பது மூளையிலிருந்து மூளை, சிறுமூளை, பெருமூளை, சிறுமூளை, முகுலம், மூளை தண்டு, அடுத்து ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் நர்வ்ஸ், அது நர்வ்ஸ். இப்போ இந்த நரம்புகளை வந்து வலுவூட்டக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அந்த முருங்கைக்கு இருக்குது. ஏன் அந்த சாப்பிட முடியும்? ஈஸிலி அவைலபிள், ஈஸியாக கிடைக்குது, இந்த அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா போகும். அதே மாதிரி முருங்கை கீரையை திங்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது எண்ணற்ற மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் மைக்ரோ நியூட்ரியன்ஸு குறைந்தளவே தேவைப்படுகிற, கட்டாயம் தேவைப்படுகிற இந்த மெக்னீசியம், மேக்னீசியம், கோபால்ட்டு இது மாதிரி இருக்குது, அதில் இருக்குது. அதை வந்து சாப்பிடணும். அடுத்து வந்து மகிழ்வு கொடுக்கும் எள்ளுன்ட்டான். இது மகிழ்வு கொடுக்கும்னு சொன்னால் இந்த நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா ஆக்கும். அது எள்ளு சாப்பிடுங்க. கொள்ளு சாப்பிட்டா என்னாகும்? மாரடைப்பை தடுக்குங்கிறான். ஸோ இதுமாதிரி நம்முடைய சித்தர்கள் அன்றைக்கி வந்து என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ரத்த தடுக்கும் முருங்கை கீரை. ஓகேயா, அடுத்து ரத்த சோகனிக்கும் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி, அந்த கரிசலாங்கண்ணியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அனிமியா போயிடும். ஓகே, அது மாதிரி நிறைய வந்து இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் பார்த்து உணவை மாற்றாமல் நீங்கள் எதை பண்ணாலும் சரி முடியல. உணவு முறையை மாற்றுங்க. உணவு முறை எப்படி என்னென்ன சாப்பிடுங்கிறது மிக முக்கியமான. அது தெளிவில்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியம் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம். அந்த நோயாளிகள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிங்கிறப்ப அவங்களுக்கு அதை நம்ம பரிந்துரை செய்ய வேண்டும். ஓகே சார், இப்போது முட்டைகோஸ், காலிஃப்ளவர்லாம் எடுத்துக்கலாம். வெரி குட், அது சரியான கேள்வி. இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் எதுவுமே கிடையாது. ஓகேயா, ஸோ அந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரை வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப நம்ம உடம்பும் வயிறும் பிள்ளப்பாகும். அந்த பயிரும் பிள்ளப்பாகும், ருசியும் கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டைக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம், அயன், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் ஏ அண்ட் இ. விட்டமின் ஏ அண்ட் இ பார்த்தீங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து இந்த விட்டமின் இ பார்த்தீங்கன்னு சொன்னால், விட்டமின் இ இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை வந்து பளபளப்பாக்கும். அப்போ சோடியம், அயன், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து எல்லாமே கால்சியம் இருக்கிறதுனால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாக்க வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும், மலச்சிக்கல் போகும். இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அதே காம்பினேஷனில் தான் வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் இருக்கும். அதையும் நீங்கள் எடுத்துக்கிறப்ப நீங்கள் வந்து நல்லா காலிஃப்ளவரை வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த காலிஃப்ளவரை சின்ன சின்னமாக வெட்டிட்டு அதை வந்து சிக்கன் 65 பண்ணிங்க இல்லையா, அந்த காலிஃப்ளவர் சிக்கன் பண்ணலாம். காலிஃப்ளவர் 65 அதை பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். அது பொரிக்கிறத வந்து நல்ல எண்ணெயில் பொரிக்கணும். ஓகே, அந்த பாக்கெட்டில் இருக்க எண்ணெய் பொரிக்கக்கூடாது, நாட் அலவுடு. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சார். சார், இப்போ நம்ம உடலுக்கு ரொம்ப அதிகமாக தேவையானது கார்போஹைட்ரேட்டா இல்லை ப்ரோட்டீனா? நோ, நல்ல கேள்வி. நான் கார்போஹைட்ரேட் வேண்டான்ட்டேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 50 கிராம் தேவை. இந்த புரோட்டீன் இருக்குல்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க. உண்மையிலேயே இந்த புரோட்டீன் சத்து இருக்கு இல்லையா, இந்த புரோட்டீன் சத்து வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்சியல். எசென்சியல்னால் எவ்வளவு சாப்பிடணுங்கிறது மிக முக்கியமானது. நம்ம பாடி வெயிட்டில் 1 கிராம் பெர் 1 கிலோ வெயிட். இப்போ நீங்கள் 60 கிலோன்னு வச்சுருங்க, 60 கிராம் தான் அதிகபட்சம் சாப்பிடணும். ஓகேயா, நான் 80 கிலோ என்ன பண்ணணும், 80 கிராம் தான் அதிகபட்சம் சாப்பிடணும். ஸோ 80 கிலோவுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொன்னால் அதை நம்ம புரோட்டீன் cannot be stored in our body. எப்படி கரண்ட்டை சேகரிக்க வைக்க முடியாதோ அது புரோட்டீன் நம்ம உடம்பு வந்து சேகரித்து வைக்க முடியாது. அப்போ அன்னன்னைக்கு என்ன ஆகும், எலிமினேட் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன எலிமினேட் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணும். யார் எலிமினேட் பண்ணுறது, யார் அதிகமாக எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லிவர் தான் சில தான் தேவையில்லை நச்சுக்கள்லாம் செயலுக்கு செய்யும். அதுக்கடுத்து நம்ம கிட்னி தான் அதை வெளியேற்றணும். இப்போ கிட்னி வெளியேற்ற என்ன ஆகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிட்னி வெளியேற்றையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை வரும், நெப்ரான்ஸ் டேமேஜ் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய சாப்பாட்டு முறைகள் அதிகம் ப்ரோட்டீன் எடுத்துக்க கிடையாது. நம்ம
ஏன்னா நம்ம சாம்பார் வைக்கணும், சாம்பார் வச்சா 100 கிராம் ஒரு 50 கிராம் தான் சாம்பாருக்கு அம்மா சாம்பார் வைக்கிறாங்க, அதில் 7 பேர் சாப்பிட்றோம், நம்மளுக்கு 10 கிராம் தான் வரும், அது ஒத்து வராது. அப்போ இதை என்ன சொல்லணும்னா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். புரோட்டீன் சப்ளிமெண்ட் நிறையா வந்து விற்பாங்க வியாபாரிகள், இது தின்னு இந்த புரோட்டீன் தின்னு அது தின்னு இதை சாப்பிட்டா உடம்புழைக்கும்னு சொல்லிட்டு தயவுசெய்து சாப்பிட சாப்பிட்டா ஒரு நாளைக்கு உங்கள் பாடி அந்த நேரடியாக எடுக்கிற புரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து குறைவந்தளவே எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சாப்பிடலாம். நிறையா சாப்பிட்டா டெஃபினட்டாக ரீனல் ஃபெயிலியருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புரோட்டீனை வந்து பெப்டோனாக மாறணும். புரோட்டீன் பெப்டோனாக மாறும், பெப்டோன் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாறும். அமினோ அமிலங்கள் தான் நம்மளுக்கு வந்து பாடி கட்டுமானப்படிக்கு தேவைப்படுறது அமினோ அமிலங்கள். அப்போ புரோட்டீன் வந்து எசென்சியல் பவர் கட்டுமானப்படிகள். ஒரு செல்லை சிதைந்து போய்த்து விட்டு என்று சொன்னால் அதை திருப்ப உருவாக்குவதற்கு புரோட்டீன் தேவை. ஆனால் புரோட்டீனை நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறப்ப மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே 80 கிராம் நீங்கள் 100 கிராம் எடுத்திங்கன்னா அது எலிமினேட் பண்ணி ஆகணும். இப்போது 60 கிராம் வெயிட்னா சொன்னால் நீங்கள் இயற்கையாக சாப்பிட்ற உணவில் வந்து ஒரு 30 கிராம் கிடைச்சிடும். இப்போ 50 கிராம் எடுத்துக்கணும். நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கிட்னி வந்து எலிமினேட் பண்ணிக்கணும். அதனால் வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அது ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக புரிகிற மாதிரி பதில் சொன்னீங்க சார். உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, அதாவது சர்க்கரை நோய்க்கு டிப்ஸ் எதாவது இருக்குது? சர்க்கரை நோய் நான் அதை சர்க்கரை 2 வகையில சொல்லிட்டேன். ஒன்று வந்து டைப் 1, டைப் 2 கெஸ்டேஷனல், இன்னொன்றுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோய், அதாவது அதை மாதிரி சொல்கிறது பிரெக்னன்சி ஆகிற நேரத்தில் அதை சமயத்தில் சர்க்கரை அது போயிடும். இதில் அது சர்க்கரை விதி நிறைய நான் விளக்கம் சொல்லிட்டேன். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாட்டில் வந்து லோ கார்ப், ஹை ஃபேட், ஹை ஃபைப்ரஸ், லோ கார்போஹைட்ரேட் மிக குறைவாக எடுத்துக்கிட்டு அதிக கொழுப்பு, அதிக நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கொழுப்புனா தெரியும், கொழுப்புனா நல்ல கொழுப்பு. நீங்கள் வந்து வெண்ணெய், நெய், அது இது மட்டன், சிக்கன், ஃபிஷ் இது மாதிரி சாப்பிட போகிறீங்க. இதில் வந்து நார்ச்சத்துனா என்னென்னு கேட்பாங்க. நார்ச்சத்துனா இது நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடப்பாங்க. நார்ச்சத்து என்று சொன்னால் சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக இருக்கிறது தான் நார்ச்சத்துன்னு சொல்கிறோம். ஃபைப்ரஸ் ஃபுட்னு சொல்கிறது. அது வந்து எதில் இருக்கிற சொன்னால் காய்கறிகளையும் பழங்கள்லேயும் இருக்குது. நார்ச்சத்து மிகையான உணவுகள் சொன்னால் காய்கறிகளையும் பழங்கள்லேயும் இருக்குது. அதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ என்ன சிம்பிளாக சொல்கிறாந்தா, நீங்கள் இப்போ உணவு முறை சோறு இவ்வளவு வந்து காய், நான் இவ்வளவு காய் இவ்வளோ சோறு அப்படியே மாற்றுங்க. அப்படி உல்ட்டா பண்ணாக்க உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து அவங்கள எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாங்கன்னா அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ள எக்ஸசைஸு, வாக்கிங் இது மாதிரி அதை வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் ஒரு எளிய மருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நம்ம என்ன பண்ண சொன்னால், முதல்ல வந்து வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து 1 பங்கு, சீரகம் 1.5 பங்கு. வெந்தயம் எவ்வளோ சொன்னேன்? 1 பங்கு. சீரகத்தின சொன்னேன் 1.5 பங்கு. மிளகு இருக்கு இல்லையா, அது 4 பங்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ 10 கிராம் வெந்தயம் சேர்க்குறீங்க. அப்போ சீரகம் எவ்வளோ சேர்க்கணும்? 15 கிராம். மிளகு எவ்வளோ சேர்க்கணும்? 40 கிராம். இதை நாளையே அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து உணவுலையோ ரசத்துலையோ ஒரு ஸ்பூன் அளவு உணவு சாப்பிட்ற அதுலையோ இல்லிட்டு ஏதாச்சும் போட்டு அதை வந்து அவங்க டெய்லி சாப்பிட்டு வர வந்து சர்க்கரை வியாதி வந்து கட்டுக்குள் வரும். ஓகே, அது வந்து சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். இதை நான் சொல்லலை, வள்ளலார் சொல்லியிருக்கார். வள்ளலார் சுவாமிகள் வந்து வள்ளலார் இருக்கார் இல்லையா, வடலூர், அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க. வள்ளலார் சொல்லியிருக்காரு சார். இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஆமாம், உங்கள் மூலியமா இது எல்லாருக்கும் தெரியுங்கும் போது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டீங்க, அடிஷனலாக இந்த மிளகு அதிகமாக சேர்க்கறதுனால இந்த அறிவியல் பூர்வமாக இது எந்த அளவுக்கு உண்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மிளகுல வந்து பெக்டோலிட்டிக் என்சைம் இருக்குது. பெக்டோலிட்டிக் என்சைம் அப்படிங்கிறது மிளகு வந்து அதிகமாக இருக்குது. அதில் 40% 4 பங்கு மிளகு சேர்த்துட்டோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது எல்லாமே சரியாக போகும். இதய நோய் சரியாக போகும், ஹை பிளட் ப்ரெஷர் சரியாக போகும், மூட்டு வலிகள் சரியாக போகும், ஆஸ்மா சரியாக போகும். இவ்வளவு வியாதியும் அந்த நான் சொன்னது இருக்கு இல்லையா, 10, 15 + 40 இது 3 இதை எடுத்து நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டா இதை வந்து அவங்க சாப்பிட்றப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி சார், பவுடர் மாதிரி நம்ம பொடி மாதிரி அரைச்சி வச்சு அது என்ன பண்ணணும் சொன்னால், லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப வரக்கூடாது. இளம் வறுவலை வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டு கொட்டிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட வரக்கூடாது. முதல்ல இதை வறுத்துக்கணும். முதல்ல
வெந்தயத்தை வறுத்துக்கணும், அடுத்து வந்து சீரகத்தை வறுத்துக்கணும், அடுத்து மிளகை லைட்டாக வறுத்துக்கணும். 3 இறைச்சி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை டைட்டாக அந்த வாசனை அதனுடைய பவர் போகாமல் நல்லா டைட்டான பாட்டிலில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்பப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வந்து கலந்து சாப்பிட்டீங்கன்னா போகும். இல்லை அதில் உணவு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் சின்ன சுடுதலில் கலந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான். 3 வேளை குடிச்சிட்டாங்கனாக்கா இந்த சக்கரை நோயாளிக்கு ஒரு பெரிய அருமருந்து. இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து நல்லா போகும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்மள்ட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. இப்போ வந்தால் கூட நான் அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன். அவங்க வந்து 20 நாட்கள் 20 நாட்கள் தான் அக்குபஞ்சர் ட்ரீட் பண்ணி இந்த உணவு பரிந்துரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ நார்மல் வந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் 20 நாளில். இது சக்கரை நோய்க்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. சக்கரை நோய்க்கு தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தீர்வு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தாவில் கான்ஃபரன்ஸில் ஒரு மாற்றுமுறை மருத்துவர் கான்ஃபரன்ஸ், அதில் நான் பேசியிருக்கேன். 20% நோயாளிகள் சக்கரை நோயாளிகள் இருக்காங்கன்னு நான் இப்போ பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 20% உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 50-60% ஆயிடுச்சு. எப்படி இப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஒரு 10 வருஷம் இப்போ வந்து எத்தனை செல்ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். காலம் மாறி போச்சு. அது மாதிரி இப்போ வந்து சக்கரை நோய் இருக்கான்னு கேட்குறதில்ல, சக்கரை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குற அளவுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த சக்கரை நோய் வந்துச்சுன்னா சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணல. நான் சொன்னது மாதிரி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் அது மெலிஞ்சு போகிறாங்க. ஓகே. அப்போ த கிரேட் டாக்டர் பஜுல் ரஹ்மான் சொல்கிறாரு, நீங்கள் குண்டாக இருந்தாலும் சந்தோஷப்படுங்கிறார். கிரேட் பஜுல் ரஹ்மான் அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அப்புறம் அக்குபஞ்சர் படித்தவங்க, இப்போ தான் சமீபமாக இறந்து போனார். அவர் சொல்கிறார், நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்க, உங்கள் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுதியா அப்படிங்கிறார். ஓகேயா, நான் குண்டாக இருக்கிறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த உணவு முறைகளை மாற்றாமல் நீங்கள் வைத்தியம் பண்ணி வேஸ்ட். ஓகேயா, எங்கள்கிட்டே வர்மக்கலை வேண்டாம், அக்குபஞ்சர் வேண்டாம், நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருங்க போதும். ஓகேயா, சூப்பர். அவ்வளவுதான். இது இந்த உணவு முறையை பயன்படுத்திட்டு நீங்கள் நல்லா இருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் என்ன உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஓகே. மற்ற வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே டிஸ்பிளேல சாரோட நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் சரிங்க, சார் வந்து கரெக்டாக சூப்பராக பதில் சொல்லிடுவார். ஓகே சார். இல்லை இன்னும் ஒரு உதவி சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். இது என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இதை ஃபோன் பண்ணுறதை விட ஃபோன் பண்ணால் நான் தான் தெரியும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், பேசிட்டு பார்க்குறேன், அப்போ வந்து பாவம் டிஸ்டர்பாக இருக்கும். ஓகே. வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ரிப்ளை போடுவேன். அவங்க நினச்சிட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு பாவம் போகிற நினச்சிருப்பாங்க. நான் ட்ராவல் பண்ணியில் வந்து என்ன பண்ணுவேன்னாக்க, ட்ராவல் பண்ணியில் காரில் போய் டிரைவர் ஓடிட்டு இருப்பார். அப்போ பின்னாடி உட்காந்து நான் வந்து இது மாதிரி கேட்குற கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பதில் போட்டு இந்த பாயிண்டை போட்டுருங்க, இதை சாப்பிடுங்க, அதை போட்டு போவேன். அதனால் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் உடனே வரும். இதில் என்ன பெரிய கொடுமை தெரியுமா, ஒரு ஒரு கேட்குறாங்க, அதை வந்து இந்த பாயிண்டை போடுங்கன்னு சொல்கிறோம். அது அக்குபஞ்சர் படிச்சே இருப்பாங்க, இந்த பாயிண்டை போடுங்க சொன்னோம், போட வேண்டியது தானே. அது எங்கே இருக்குது, அது போட்ட இமேஜ் அனுப்புங்க. சரி, அதையும் அனுப்பி வைக்கிறோம். ஸோ அதனால் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், எங்கேயோ படிச்சுட்டு ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் எங்கேயோ படிச்சுட்டு ஏமாறக்கூடாது. அதாவது தெளிவு குரு கிடைக்கணும். தெளிவு குரு. இப்போ நானே தெளிவு இல்லாமல் மற்றவங்களை எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அது முடியாது. ஓகேயா. ஸோ அதனால் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த நம்பர்லேருந்து நான் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு 1 நாள் 2 நாள் இல்லாட்டி கூட உங்களுக்கு வந்து நிறைய அதை பதில் அனுப்பி வச்சேன். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணணும். இந்த உலக மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நோயில்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோயில்லாத நிலை உருவாகின்ற பொழுது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து சீர்படும். பொருளாதாரம் சீர்படும். ஏன்னா மருந்துக்காக நிறைய செலவு பண்ணுறோம், அது வந்து குறையும். ஓகேயா. ஸோ அதனால் வந்து அது மாதிரி இயற்கையோடு வாழுங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம் மறுமுறை. நன்றி சார். நன்றி சார். வணக்கங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகேங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். என் பேர் தேவி. நான் வந்து திருக்கழுக்குன்றத்துலேருந்து வரேன். மகாபலிபுரத்தில் வந்து மாமல்ல குரூப்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஹோட்டல் விலாசம்ன்ற ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் சார் நான். ஓகே, சூப்பருங்க. நீங்கள் அந்த ஒர்க்கில் இருந்துட்டு நீங்கள் இங்கே நம்ம பொன் அண்ணாதுரை சார்கிட்ட வந்து எப்படி இந்த வர்மக்கலை கற்றுக்கணும், உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆசை. அது பை சுச்சுவேஷனால்
பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அக்குபஞ்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சர்வீஸ் மோட்டிவேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த கொரோனா லாக்டவுனில் நிறைய ஆன்லைன் கிளாஸ் போட்டிருந்தாங்க. இப்போ டேரெக்டாக கிளாஸ் பண்ண முடியாது. ஸோ சார்கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணி கேட்டேன், இந்த வர்மக்கலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. வர்மக்கலை கற்றுக்கணும்னா டேரெக்டாக தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்யூபஞ்சர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு சார்கிட்ட வர்மா கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ஓகேங்க. நீங்கள் வர்மா கற்றுக்கிட்டீங்க, எத்தனை வருஷமா? 2 years ஆயிடுச்சு. 2 years ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? என் தம்பியோட ஒய்ஃப்கே பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ அவங்க 4 years ஆயிடுச்சு படுத்து. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சார் வந்து அப்போ அந்த வர்மா பாயிண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அப்போ வந்து மெடிசன் வாங்கும்போது 60,000 ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 years இருக்காங்க. பட் முன்னைக்கு எவ்வளோ பெட்டராக இருக்காங்க. மெடிசன் பார்த்தீங்கன்னா 4,000 வந்திருக்கு. இந்த வர்மா பாயிண்ட்ஸ், இந்த வர்மாவும் அக்யூபஞ்சர் மட்டும் தான் பண்ணுறோம். சப்போர்ட்டிங் கேருக்கு வந்து அந்த 4,000க்கு மெடிசன் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சூப்பர். அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் வரணும், கொஞ்சம் அது வந்து டிலே ஆகும் தான். ஓகே, வேறு ஏதாவது அனுபவங்கள் இருக்குது? அப்போது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த செஸ் காம்படிஷன் நடக்கும்போது ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு லெக் இன்ஜுரியாக இருந்துச்சு. அவர் 5 years ஒரு ப்ரிசர்வேஷனில் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்தாங்க. அப்பயும் நடக்க முடியல. அதுக்கப்புறம் அக்யூபஞ்சர் யூஸ் பண்ணி அவர் உடனே நடக்க ஆரம்பிச்சு. அவரை யூடியூப் சேனலில் அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கனா அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஃபஸ்ட்டு அந்த அக்யூபஞ்சரில் அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே கிடையாது, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்ம தான் அக்யூபஞ்சர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போட்டேன். அவர் இப்போ ஊருக்கு போயும் அவர் வந்து எங்கிட்ட பேசுறது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நிறையா பேருக்கு நன்மைகள் செய்யுங்க. ஓகே சார். கூடிய சீக்கிரமாக உங்கள் தம்பி வைஃபுக்கு க்யூர் ஆகிடும். கண்டிப்பாக கடவுள் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஓகே, நன்றி. நன்றி. இவ்வளோ நேரம் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களுக்கு வந்து சார் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தாரு, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்க நிச்சயமாக நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சார், இன்னும் இதை பற்றி பேசுனா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து வரும் போல, கடல் மாதிரி இந்த வர்மக்கலை. சூப்பர் சார், சூப்பர். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, சந்திப்போம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாஷா.